சொல்லுக்கும் செயலுக்கும் இடைவெளி இல்லாதவனே இறைவனின் திருப்பாதம் அடையவும் மகிழவும் முடியும். வாக்கு கொடுப்பதும் கொடுத்த வாக்கின் வழியே நடப்பதும் வாழ்வின் அறம். இங்கு அறம் துறந்த மனிதர்களே அதிகம். தன் ஆயுளின் அந்தி வரை உண்மையைத் தவிர மற்றதை மட்டுமே பேசுபவர்களுக்கு வெட்கம் என்ற ஒன்றே இருப்பதில்லை. காலத்தின் வழியே கடவுளும் கடவுளின் வழியே காலமும் சேர்ந்தே பயணிக்கும் வாழ்வில் ஆண்டாள் ஒரு அற்புதம். தன் வாழ்வின் அறமாக, தன் வாழ்வின் தவமாக கண்ணனை கண்டாள். எண்ணம், சொல், செயல் மூன்றாலும் முகுந்தனை அடைந்தாள். அறிவார்ந்த ஆயனை, ஆயர்களின் நாயகனை, தன் மனம் கவர்ந்த மாயவனை இடையர்குல பெண்கள் இடையராது பற்ற இடைவிடாது அழைக்கிறாள். ஆண்டாள் அருளிய 14ஆம் பாசுரம். உங்கள் புழைக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழுநீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல்வாய் கூம்பினகான் செங்கல் பொடிக்குறை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதாந்தர் எங்களை முன்னம் எழும்புவான் வாய்ப்பேசும் நங்காய் எழுந்திராய் நாணதாய் நாவுடையாய் சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கையாய் கண்ணனை பாடேலோ ரெம்பாவாய். உன் வீட்டு பின்வாசல் தோட்டத்தின் தடாகத்தில் இருக்கும் செங்கழுநீர் மலர்கள் மலர்ந்து விற்றன. ஆம்பல் மலர்கள் தலை கவிழ்ந்தன. தன்னலம் துறந்த துறவிகள் தங்கள் வெண்பற்கள் ஒளி வீச திருச்சங்கு முழக்கம் செய்வதற்கு திருமாலின் திருக்கோயிலை நோக்கி செல்கின்றனர். ஆனால் வைகரை வருவதற்கு முன்பே எங்களை எழுப்புவதாகச் சொல்லி வீரவசனம் பேசிய பெண்ணே, இன்னும் உறங்கிக் கொண்டிருக்கும் உனக்கு வெட்கமில்லையோ? தன் திடத்தோள்களில் சங்கும் சக்கரமும் தரித்தவனும் தாமரை கண்களை உடையவனும் ஆன கண்ணனை வணங்கி துதி பாட வாராய் இனிய வார்த்தைகள் பேசும் நாவிற்கு சொந்தமான இனிய தோழியே.